இன்றைக்கும் ஒரு புதிய நாள். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை நம்முடைய கண்கள் பார்க்கல, நம்முடைய காதுகள் கேட்கல, நம்முடைய மனசில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் ஏற்ற வேளையில் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கச் செய்வார். நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். The Lord rejoices to see the work begin. தேவன் உங்கள் துவக்கத்தில் பிரியப்படுகிறார். உங்களுடைய வேலைகள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளின் துவக்கத்தை பார்க்க ஆர்வமாய் உள்ளார். மறு துவக்கத்தை தேவன் உங்கள் வாழ்வில் துவங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்பதாக ஏதாவது காரியங்கள் நீங்கள் துவங்கி பாதியிலேயே விட்டு போயிருந்தீங்கன்னா அவைகளை மீண்டுமாய் துவங்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதில் அவர் பிரியப்படுகிறார். நீங்கள் மீண்டும் துவங்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். செருபாபேலுக்கு சகரியாவின் தீர்க்கமான வார்த்தைகள் தான் இந்த வசனங்கள். இந்த வசனத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதனால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 17 வருஷத்துக்கு முன்பதாக தேவாலயத்தை கட்டுகிற பணியில் செருபாபேல் துவங்கினான். அநேக காரியங்கள்னால, எதிர்ப்புகள்னால தடைப்பட்டு போனது. இப்பொழுது அதே செருபாபேலுக்கு தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனம் மீண்டுமாய் துவங்க, மறுதுவக்கத்தை துவங்க செருபாபேலுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். எவைகளெல்லாம் ஒரு தோய்வை நீங்கள் பார்த்தீர்களோ, துவங்கின காரியங்கள் இடையில் தடைப்பட்டதோ, முடிவுகளை காண முடியாமல் போயிற்றோ, அப்படிப்பட்ட காரியங்களை மறுதுவக்கமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் துவங்குகிறார். நீங்கள் அதை துவங்குவதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். God's word encourages you today. Get ready for God's start. Not just good start, but God's start. ஒரு நல்ல துவக்கத்துக்காக மட்டும் நீங்கள் ஆயத்தமாகாதீங்க. அது தேவனுடைய துவக்கமாக இருக்கிறது. அதற்காக ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார். அசட்டை எல்லாம் அற்புதமாக மாறும். ஸ்டார்ட் சிம்பிள் டுடே. அற்பமாக தொடங்குங்க. அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் அதை யார் அசட்டை பண்ணலாம்? யார் பண்ணாலும் பரவாயில்ல, தேவன் பண்ண மாட்டார். ஏனென்றால் அவருடைய கண்கள், அவருடைய 7 கண்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போ துவங்குவீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கு. ஆகவே ஒரு புதிய துவக்கம், ஒரு மறு துவக்கம் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்கள் துவக்கத்தில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார்.